திரு இளந்தமிழ் சார், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஒரு காவல்துறை மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு, நீங்கள் ஒரு வழக்கறிஞர், பொது ஊடக ஆர்வலர். ஐயா, உங்கள் கருத்தை வைங்க. அதாவது 3 விருந்தினர்களுமே மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. சட்டம் எப்படி இந்த விஷயங்களை அணுகுது என்பதை தெளிவாக சொன்னாலும், குறிப்பாக நம்முடைய ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள் சொன்னாங்க, காவல்துறையினுடைய கடமை என்பது குற்றம் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி நடந்த குற்றங்களுக்கு சரியான முறையில் வழக்கு நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது 2 தான் அவங்களுடைய மிக முக்கியமான வேலை. ஆனால் இப்ப அண்மை காலத்தில் திரு பாக்கி அவர்கள் குறிப்பிட்டதை போல பேப்பரை பிரட்டினா நடக்கக்கூடிய கொலைகள் கொடூரமா இருக்கு. ஒரு சாதாரணமான விஷயமா இல்லை. அது நீங்க கூட குறிப்பிட்டீங்க, சட்டமன்ற அவைத்தலைவர் இவரு அப்பாவு வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்று. அவரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாம ஒரு விட்டேத்தியான ஒரு பதில சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு குற்றத்தை செய்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு துணிச்சல் வருது என்று சொன்னால், நம்ம யார் என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு வரட்டு துணிச்சல் தான் காரணம். இந்த துணிச்சல் வருவதற்கு காரணம் நம்முடைய விருந்தினர்கள் குறிப்பிட்டது போல, காவல்துறை இந்த விஷயங்கள் நடக்காமல் முன்னெச்சரிக்கையாக காப்பதற்கும், நடந்த விஷயங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கும் எந்த அளவுக்கு இந்த அரசு அதற்கான அக்கறையை செலுத்துகிறதுங்கிறத பார்க்கணும். இப்ப குற்றம் நடக்காமல் தடுத்து நிறுத்துவது எப்படின்றா, அது இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, இப்போ புலனாய்வு மாதிரி நுண்ணறிவு இருக்கு. காவல்துறை எல்லா இடங்களையும் தெருவுக்கு தெரு அந்த ரகசியமாக கண்காணிக்கக்கூடிய போலீஸ் வைக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் அவர் பால் பாக்கெட் போடுறவரா இருப்பாரு, பேப்பர் போடுறவரா இருப்பாரு, அயனிங் கடைக்காரரா இருப்பாரு, காய்கறி விற்கக்கூடியவரா இருப்பாரு, இப்படி பல்வேறு நபர்கள் அந்த கடையில, அந்த ஏரியாவில் பெட்டி கடை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். காவல்துறையினருக்கு நாம் இப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவலை கொடுக்கிறோம் என்று தெரியாமலேயே அவர்கள் சகஜமா பேசும்போது விஷயங்களை அறிந்து கொள்வார்கள். இது இன்டெலிஜென்ஸ். ஐயா ராஜாராம் அவர்கள் இதை மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறார். ரொம்ப எளிதா இயல்பா விஷயங்களை வாங்கக்கூடிய ஆற்றல் ஒரு காலத்துல தமிழ்நாடு காவல்துறைக்கு இருந்ததுங்கிறத யாரும் மறக்க முடியாது. ஆனா இன்றைக்கு நிலை என்ன? இந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கினுடைய அந்த செயின் லிங்க்ஸ் எல்லாம் கட் ஆகி போயிருக்கிறது. இதுக்கு காரணம் அரசியல் தலையீடு தான். இந்த விளம்பர மாடல் திமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு அதனுடைய உச்சகட்டமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர டிஜிபி கிடையாது. வெட்கக்கேடு. எத்தனை தற்காலிக டிஜிபிகளை போடுவாங்க சொல்லுங்க? உச்ச நீதிமன்ற உத்தரவை இந்த காவல்துறையில தந்த தலைமை பொறுப்பு காலியாகுது சொன்னா 6 மாதத்திற்கு முன்பாகவே சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தது 10 பேருடைய லிஸ்ட்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்புனா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 3 கொடுப்பாங்க. இவங்களுடைய சாய்ஸ்ல இருந்து 3 கொடுப்பார்கள். அந்த 3 பேரில் ஒருத்தரை இவங்க நியமிக்கலாம். ஆனால் சட்டத்தில் இருக்கக்கூடிய இடுக்குகளில் நுழைந்து, இப்ப திரு ராஜாராம் அவர்கள் கூட சொன்னாங்க, ஈஸியா பெயில் கிடைச்சிருது என்பதெல்லாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ், இடுக்குகள் எல்லாம் நுழைந்து வருகிறார்கள் சொல்றாங்களே, அந்த மாதிரியான விஷயம். ஒரு சாதாரண கிரிமினல் இந்த வேலையை செய்யலாம். அரசாங்கமே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவில் இருக்கக்கூடிய இடுக்குகளில் நுழைந்து சரியான முறையில் டிஜிபி நியமிக்காமல் இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் எந்த லட்சணத்தில் செயல்பட முடியும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அப்ப யாரும் யாரையும் கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லாமல், கட்டுப்படுத்துவதற்கு வழி இல்லாமல், அவரவர் கடமையை சரியாக செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால இது பிரிவென்டிவ் மெஷராக இந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் ஃபெயில் ஆகி இருக்கிறது என்பது பல நிகழ்ச்சிகள்ல சொல்லலாம். இப்ப லேட்டஸ்டா பார்த்து எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கீழ்பாக் மருத்துவமனையில் நடந்த அந்த ஆதி என்கிற ஹிஸ்டரி ஷீட்டர் மர்டர். அந்த வளாகம் என்பது ஒரு காவல்துறை அவுட் போஸ்டின் கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய விஷயம். அங்க தற்கொலை முயற்சி செய்து கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் மருத்துவமனையில் வர வாய்ப்பு இருக்கு.
கொலை முயற்சியில காயம்பட்டு திடீரென்று வரக்கூடியவர்கள், அடிதடியில மோசமாக காயம்பட்டு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் சீரியஸான கிரிமினல்ஸ் பின்னாடி இருக்கிறார்களா என்பதை உடனடியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டிய அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் என்பது இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு. 10 நாளைக்கு முன்னால ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் வந்து பெயில்ல வெளியே வந்திருக்கான் என்று சொன்னால் அவனுக்கு த்ரெட் இருக்குது என்பது இன்றைக்கு இந்த வழக்கை ப்ராபபிளைஸ் பண்ணும்போது இப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய காவல்துறை அந்த மாதிரி அவனுக்கு த்ரெட் இருக்கு, ஒரு அஃபென்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது என்பதை முன்கூட்டியே கணித்தது தடுப்பதற்கான வேலைகளை செய்ய தவறிவிட்டார்கள். காரணம் இந்த விளம்பர மாடல் திமுகவினுடைய நிர்வாக திறனற்ற தலைமை என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. சரி, எல்லாவற்றிலும் அரசியலாக பார்ப்பது, எல்லாவற்றிலும் விளம்பரத்தை புகுத்துவது, நொண்டி சாக்காய் சொல்லுவது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கவில்லை, ஒன்றிய அரசு அதை செய்யவில்லை, ஒன்றிய அரசு இடையூறு செய்கிறது என்று. கடந்த 10 நாளுக்கு முன்னால திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர் ஒரு சமத்துவ இந்த போதை ஒழிப்புக்காக சமத்துவ பேரணி ஏதோ ஒரு பெயர்ல ஒரு பேரணி நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதலமைச்சர் இதை அரசாங்கம் எத்தனையோ முயற்சி செய்திருக்கிறது, எங்களால் இதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல, ஏதோ இங்க வரக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாம் வட மாநிலத்திலிருந்து இங்க கடத்தி விடப்படுகிறது என்று சொல்லுகிறார். எல்லா போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் கடத்தி கொண்டு வரத்தான் செய்யப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் உங்கள்கிட்ட காவல்துறை, இன்டெலிஜென்ஸ் போன்ற நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, நர்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று தமிழ்நாட்டில் ஒரு விங் இயங்குகிறது. இந்த குறிப்பாக ரசாயன சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கஞ்சா ஒரு புறம், அது வேற ட்ராக்ல அணுகுறாங்க சட்டத்துல. நர்காட்டிக் ட்ரக்ஸ் வந்து இன்னும் சீரியஸாக பார்க்கப்படுகிறது. அந்த NIB என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? நீங்க செக் போஸ்டுகள்ல வரக்கூடிய விஷயங்களை எப்படி தடுத்து நிறுத்த போறீங்க? இன்னொரு நொண்டிச்சாக்கு சொல்கிறார், காமர்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி கொண்டுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு நாளைக்கு இந்த சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருப்பீங்க? கொரோனா காலத்திலிருந்து ஆன்லைன் வர்த்தகம் என்பது உச்சத்தை தொட்டு விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகமும் அதுதான் நிலை. அப்ப அதுல வந்து இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், அவருக்கு போட்டோ ஷூட் போவதற்கும் விளம்பரமாக நிகழ்ச்சி நடத்துவதற்கும் கொண்டாட்டங்களுக்கும் கேளிக்கைக்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது. அது கடைசியா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி அதாவது மன்னிக்கணும், ட்ரக்ஸ் பழக்கத்துக்கு, இந்த மாதிரி போதை மருந்துகள் பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடியவர்களை அந்த குடும்பம் தான் பாதுகாக்க வேண்டும், தாய்மார்களும் சகோதரர்களும் நண்பர்களும் நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அவலத்தை நாம் எங்கே போய் முறையிடுவது? கண்டிப்பா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. சரி, அதான் மிகுந்த வேதனையில தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை ஒரு நவீனத்துவத்தில் உச்சத்தை அடைந்தது வந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அதே போல காவல்துறையினர் தன்னியல்பாக முடிவெடுப்பதற்கு ஒரு தன்னம்பிக்கையோடு நெஞ்சை நிமிர்த்தி உரிய கௌரவத்தோடு மக்களிடையே அவர்கள் பணியை ஆற்றக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தவர் மறைந்த முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று சொன்னால் அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம ரொம்ப விரிவாக பேசுவதென்றால் அது பெரிய சங்கடத்துக்கு ஆளாக்கும். எத்தனையோ நல்ல அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறையில எண்ணற்ற அதிகாரிகள் இருக்காங்க. அந்த மாதிரி அதிகாரிகளை தேர்வு செய்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்றால், கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னாங்க, நல்ல திறமையான IAS IPS அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இவர்கள் இந்த பணிக்கு சரியாக இருப்பார்கள் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நியமித்து அவருடைய ஆட்சி காலத்தில் நியமித்தார்கள் என்று சொன்னால், திமுக ஆட்சி வந்தால் இவர்களெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வேண்டிய ஆட்கள் என்று சொல்லி அவர்களை புறந்தள்ளி ஒரு எதுக்கும் உதவாத ஒரு பணியிலே அவர்களை நியமித்து விடுகின்ற காரணத்தினால் இந்த மாதிரி குழப்பம் வருது. IASகளாக இருந்தாலும் சரி, IPSகளாக இருந்தாலும் சரி. இதை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் குறிப்பிட்டார்கள் என்பது நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப குறிப்பா பார்க்க வேண்டியது ஒன்று வந்து இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனின்மை. அதுல காவல்துறை, உள்துறையை பொறுத்த அளவுக்கு 2 விங்கா பார்க்கிறோம். சட்டத்துறையினுடைய கடமையும் இருக்கு. காவல்துறையினுடைய இந்த நுண்ணறிவு சேகரித்தல், இன்டெலிஜென்ஸ் கேதரிங்ல இருக்கக்கூடிய ஒரு சோர்வு, அவங்க வந்து முழுமையாக இந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இருந்தாலும்
அதை இயக்கக்கூடிய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ உள்துறையோ பிற அதிகாரிகளோ உயர் காவல் அதிகாரிகளோ இந்த வேலையை செய்ய விடாமல் அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் 2 விஷயத்தை சொல்ல விரும்புறேன். ஒன்று, இதற்கு முன்னால டிஜிபியா இருந்த சங்கர் ஜிவால் ஒன்றை குறிப்பிட்டார். அதாவது இது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவது கடினமான வேலை என்று வெளிப்படையா அவரு ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு காவல்துறையினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சொல்லுவது மற்ற அதிகாரிகளுடைய அந்த மொராலிட்டி என்று சொல்ற முடியா, அவர்கள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, வேலை செய்யக்கூடிய அந்த திறனை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சங்கர் ஜிவால் எந்த மாதிரி பின்னணியில இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்தார் என்பது பெரிய விமர்சனத்துக்குரியது. அதை நான் இந்த விவாதத்தில் நான் வைக்க விரும்பல, அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கஞ்சா விளையுதான் சொல்லுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்று சொன்னால் அடுத்த சில தினங்களில் ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்திற்குள்ள ஒரு உயரமான கஞ்சா செடி முளைத்திருந்தது என்று பெரிய சர்ச்சை வந்தது என்று நீங்க பார்த்திருப்பீங்க. எனவே ஒரு இருப்பதை இல்லை என்று சொல்வதும் இல்லாததை இருப்பது என்று சொல்லுவோம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை அமைச்சர்கள் மட்டுமில்ல உயர் அதிகாரிகளையும் பயன்படுத்துறாங்க. இப்ப இதே இந்த கஞ்சா போதையினால ஏற்பட்ட நிகழ்வா என்ற ஒரு அச்சத்துல குழப்பத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நினைவு இருக்கும், திருத்தணியில அந்த ரயில்ல சென்று கொண்டிருந்தக்கூடிய ஒரு வடநாட்டு வாலிபரை ஒரு 4 சின்ன சிறுவர்கள் 17 வயது உள்ள சிறுவர்கள் அருவாளை கொண்டு தாக்கி 80 இடத்துல காயம் ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்ட ஒரு சிறப்பு நோயாளியாக அவர் அங்க திருத்தணியிலிருந்து திருவள்ளூருக்கு மாற்றப்பட்டு திருவள்ளூர்லேருந்து ராஜீவ்காந்தி அந்த மருத்துவமனைக்கு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு ரகசியமாக அவசரமாக அவர் தன் சொந்த விருப்பத்தில் மருத்துவ ஆலோசனைக்கு எதிராக அவர் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து விட்டு ஊருக்கு போய்விட்டார் என்று சொல்லுகிறார்களே. ஒரு சாதாரண காயம் பட்டாலே ஒரு 2 நாளைக்கு அதிகமான காய்ச்சல் ஏற்படும், எங்கேயும் நடமாட முடியாது. ஒரு தலையில் அத்தனை காயங்கள் ஏற்பட்ட, இத்தனை பெரிய காயங்கள், இத்தனை தையல்கள் ஏற்பட்ட ஒருத்தர் எப்படி செல்ல முடியும்? எந்த மொழி பேசக்கூடியவர்? அவர் எந்த மொழியில பேசி புரிய வைத்தீர்கள்? அவருக்கு உதவியாக இருந்தது யார்? எப்படி எழுதி கையெழுத்து போட்டுக் கொண்டார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் பொழுது அந்த வடக்கு ஐஜியாக இருக்கக்கூடிய அதிகாரி, உயர்காவல் அதிகாரி பேட்டி கொடுக்கிறார். அவர் போயிட்டாரு, அவருக்கு எதுவும் இல்லை, அவர் நல்லா இருக்காரு என்று சொல்லி, இப்படி இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் உயர் அதிகாரிகளை வைத்து இவங்க சப்பக்கட்டு கட்டுவதற்கு முயற்சி செய்வதனால அதிகாரிகளுக்கு ஏதோ மனம் விட்டு போகிறதோ, அதாவது கடமையை சரியா செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இதை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்வதைப் போல எக்காரணத்தை கொண்டும் இந்த அரசு உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதோடு வருகின்ற பொங்கல் இந்த பித்தலாட்டம் செய்து மக்களிடையே எந்த நல்லிணக்கத்தை எல்லாம் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை எல்லாம் கெடுக்கக்கூடிய வேலையில் இறங்கக்கூடிய திமுக அகற்றப்பட வேண்டும் என்று தன்னுடைய அந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்ல சொல்லி இருக்காங்க. இந்து, கிறிஸ்து, முஸ்லிம் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு உழவர் திருநாள், தமிழர் திருநாள், இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியை நானும் தெரிவித்து விரைவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விடியலை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற வாழ்த்து செய்தியை சொல்லி என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி திரு இளந்தமிழ் ஆர்வலன் சார்.